இந்த ரமலான்ல நாம வளமையா வித்ரியா ஷஃபியா வளமையா ஓதுவோம். வித்ரியாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு நறுமணமிக்க மாம்பழத்தை போல. வித்ரியாங்கிறது ஒரு நறுமணமிக்க மாம்பழத்தை போல. அந்த ஒரு நறுமணமிக்க மாம்பழம் அதுக்கு சுவைக்காமையே அதோட சுவை நம்ம கல்வியில் வந்துடும். ஏன்னா அதோட நறுமணம் அப்படியே இன்பமா இருக்கும். அது போல வித்ரியாங்கிறது ஷரியத்துடைய நடையே இருக்கும். அது யாருமே குறை காணவே முடியாது. அதாவது பொதுவாக ஷரியத்துவாதிகள் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால அதுக்கு முழுக்க முழுக்க மாதியூர் ரசூல் ஷேக் சதகத்துல்லாஹில் காஹிலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அதை கௌரவ செஞ்சாங்க. அதனால அவங்க ஷரியத்துடைய முடியாக இருந்தான், ஷரபு ஷரியா. அதனால ஷரியத்துடைய ஒரு சிறிய விஷயத்துக்கு கூட சமரசம் செய்து கொள்ளாதவர்கள். அதாவது உமர் சீரா புராணம் இயற்றி உமர் புலவர் இருக்கிறாரு. இந்த சீரா புராணம் இயற்றுவதற்கு காரணமான இந்த உமர் புலவர் தான் அந்த சீரா புராணத்தை பாடினாங்க. அந்த பாடுவதற்கு காரணமானவர் ஹபீப் மரைக்காய். அவருக்கு பெரிய ஹாஜத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல தமிழ்ல ஒரு காப்பியம் பாடணும், காப்பியம் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அவரு சதகுத்துல்லா பாட்டு போய் முறையிடுறாரு. சதகுத்துல்லா போய் சொல்றாங்க, நீ அரபியில பாட சொன்ன நான் பாடிடுவோப்பா, ஆனா தமிழ்ல பாட சொன்னா எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் பெரிய கவலை. அப்ப இந்த தேடலோடு இருக்கும் பொழுது உமர் புலவர், அந்த சமானால வாழ்ந்த இந்த உமர் புலவர் அரசவை புலவரா இருந்தார். அவருக்கு தமிழோட ஞானம் இருந்துச்சே தவிர தீனை பத்தி பேச தெரியாது. அவர் பேர் தான் உமர் தவிர பெயர் அளவில் இஸ்லாமா இருந்தார் தவிர அவருக்கு இஸ்லாத்தோட எதுவுமே தெரியாது அவருக்கு. அப்படி அவர் வளர்ந்துட்டார். அப்ப அவர் அந்த நேரத்துல அந்த காலம் வரைக்கும் அவர் அரசருக்கு நெருக்கமாக இருந்து அந்த ஒரு மனக்கசப்புனால அரசவை விட்டு வெளியே வந்துட்டார். பணி இல்லாம வேலை இல்லாம சும்மா இருக்கிறார். இந்த நேரத்துல தான் ஹபீப் மரைக்காருடைய கண்ணில் இவர் உமர் புலவர் படுறார். அப்ப உமர் புலவர் வந்து பேர் உமர், தமிழ் புலவரா இருக்கிறாரு, பரவாயில்ல, அப்ப நாம நினைத்த காரியத்தை இவரை வச்சு நம்ம நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முறையிட்டு அவர் சொல்றாரு, என் பேர் தான் உமர், எனக்கு இஸ்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாது, நீங்க வேணா சொல்லி கொடுங்க, நான் பாடிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஹபீப் மரைக்கார் சொன்னாரு, எனக்கு முழுமையா தெரியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, அதனால எங்க ஊர்ல சதகுத்துல்லா அம்மா இருக்கிறாங்க, அவர்கிட்ட உங்களை அழைச்சிட்டு போறேன், அவங்க உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு சொல்லி தருவாங்க, நீங்க அதை கேட்டு அப்படியே நீங்க தமிழ்ல பாடுங்க அப்படின்னு சொல்லி கீழே கரைக்கு அழைச்சிட்டு போனாங்க. உமர் புலவருக்கும் வேலை இல்லாம இருக்கிறோம், அவர் வேலை கொடுக்குறாரு, சரி போவோம் காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அந்த அன்றாட அந்த வேலைக்கு அங்க போறாங்க. அப்ப இவர் வெளியே நிறுத்திட்டு ஹபீப் மரைக்கார் போய் சதகுத்துல்லா அப்படி சொன்னாங்க, மாதிரி ஒரு புலவர் அழைச்சி வந்திருக்கேன், இஸ்லாமான ஆள் தான், நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவரு கவி பாடிடுவாரு. பரவாயில்ல, சந்தோஷம், நான் சொல்லி கொடுக்குறேனே, நல்லதானே அப்படின்னு சொல்லி சதகுத்துல்லா சந்தோஷத்தோட வர சொல்லுங்கண்டா. அரசவை புலவர் எப்படி இருப்பாரு? கம்பீரமான மீசை, தாடி இல்லை, தாடி இல்லை, கம்பீரமான மீசை. உள்ள போனார், போய் அப்பாவுக்கு சலாம் சொன்னார். யாருக்கு? சதகுத்துல்லா அப்பாவுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சலாம் சொன்னார். அவங்க முகத்தை பார்த்தாங்க, முகத்துல தாடி இல்லை, சீ வெளியே போட்டாங்க, சீ வெளியே போட்டாங்க. அதாவது அழைச்சி வந்துட்டது நோக்கம் என்ன? கவி பாடணும். யார் மீது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவி பாடணும், அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா இவருடைய முகத்துல சுன்னத் இல்லையே, சுன்னத்து ரசூல் இல்லையே அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு விரட்டி விட்டுட்டாங்க. அழைச்சிக்கிட்டு போன ஹபீப் மரைக்காருக்கு ஒண்ணு விளங்கல, என்னடா இது, நம்ம உண்மையான காரியம் செய்வோம்னு பார்த்தா கடைசி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி உமர் புலவர் முசாஃபிர் போய் பள்ளியில போய் படுத்துக்கிட்டாரு. சதகுத்துல்லா வீட்டுல இருந்தாங்க, ஹபீப் மரைக்கார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப அன்றைக்கு இரவு உமர் புலவருடைய கனவுலையும் ரசூல்லா வந்தாங்க, சதகுத்துல்லா அப்பாவுடைய கனவுலையும் ரசூல் ஸல்லல்லாஹு வந்தாங்க. சதகுத்துல்லா அப்பாவுடைய கனவுல சொன்னாங்க, சதகே உமர் பெயர் அளவுதான் முஸ்லீம், அவர் வேண்டும் என்று என்னோட சுன்னத்தை விடல, அதனால நீங்க அவருக்கு கோவப்படாதீங்க, அவருக்கு என்னுடைய வரலாறு சொல்லிக் கொடுங்க, அவர் பாடட்டும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஹுக்கும் செஞ்சாங்க. சரியா? இங்க உமர் புலவர் சொல்றாங்க, உமர் புலவர் கனவு பார்க்கிறார், மன் ரஆனி ஃபக்கத் ரஅல் ஹக், யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் சத்தியத்தை கண்டார். என்னை கண்டார்ங்கிற அர்த்தம் இல்ல, சத்தியத்தை கண்டார். சத்தியமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இதுதான் இருக்குது. எல்லாத்தையுமே அது தெளிவாக்கணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாதான் அது தெளிவு. அதுதான் அல்லாஹ் தஆலா ஆதார பொருள், எல்லா படைப்புக்கும் ஆதார பொருள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ உமர் புலவருடைய கனவுல சொன்னாங்க, உமரே கவலைப்படாத,
சதகுத்துல்லா அப்பா நாளைக்கு உனக்கு என்னோட வரலாறு சொல்லி தருவாங்க, நீ சிறப்பாக பாடு அப்படின்னு சொல்லி அவரையும் பாராட்டிட்டு 2 பேரையும் ஆசுவாசப்படுத்திட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மறுநாள் போறாங்க, கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. சதகுத்துல்லாப்பா மறுபுலரை கட்டி அணைச்சிக்கிட்டு அப்போ அவருக்கு அந்த வரலாறு சொல்லி சொல்லி அப்படி உருவானது தான் இந்த சீரா புராணம். இன்னைக்கு பாட புத்தகங்கள்ல பாடமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஷரியத்தினுடைய ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் தான் சதகுத்துல்லா அப்பா. அவங்க இயற்றியது தான் இந்த அற்புதமான, அவங்க இயற்றல. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த கசீதத்துல் வித்ரியாங்கிறது பகதாதுல உள்ள அபூபக்கர் பகதாது அவங்க தான் 21 கன்னிக்கு 21 ஹர்ஃபுக்கு 3 கன்னிகளாக அவங்க முதல்ல எழுதி வச்சிருந்தாங்க. அது சதகுத்துல்லா அப்பா பகதாதுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இது கையில கிடைக்குது. இதை பார்த்த உடனே இந்த வார்த்தை இந்த கவி முழுமைப்படாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த கவியை கொண்டு வந்து அந்த 3 கன்னிகளாக இருந்தது இன்னும் 2 கன்னிகள் சேர்த்து 5 கன்னிகளாக வைத்து 21 ஹர்ஃபுகளாக இருந்தது 29 ஹர்ஃபுகளாக நிறைவு செய்தாங்க சதகுத்துல்லா அப்பா. அதாவது ஒருவர் இயற்றிய கவியை அவங்க முழுமைப்படுத்துறதுக்கு இன்னும் பெரிய திறமை வேணும். கவி இயற்றுவதற்கு ஒரு திறமை வேணும். ஒருவர் இயற்றிய கவியை அதை முழுமைப்படுத்தணும்னா அதை விட திறமை வேணும். அப்படிப்பட்ட திறமை பெற்றவர்கள் தான் சதகுத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க இயற்றியது தான் அந்த கசீதத்துல் வித்யா. அதனால இது பார்த்தீங்கன்னா முழுக்க இது ஷரியத்துடைய நடையிலேயே இருக்கும். அப்ப ஏற்கனவே சொன்னது போல நறுமணமிக்க மாம்பழத்தை போல. இதற்கு அடுத்து இப்ப நம்ம அடுத்து பாடணுமே கசீதத்துல் ஷஃபையா. அதை இயற்றியவங்க யாரு? சதகுத்துல்லா அப்பாவோட பேருக்குள்ள அவங்க தான் தைக்கா சாஹிப் வலியுல்லா. நாமெல்லாம் கொண்டாடி வரமே ஹசரத் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லாவோட சொந்த குருநாதர் அவங்க தான். என்ன, நம்ம அப்பாவுடைய குருநாதர் தைக்கா சாஹிப் வலியுல்லா. மாப்பிள்ளை ஆலிம் சாஹிப் வலியுல்லாவுடைய மாமனாரு கல்வத்தாண்டவர்களுடைய அப்பா. என்ன, அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் அவங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, தாய் புலி 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்ப்பாங்க. அப்படி போல சதகுத்துல்லா அப்பாவுடைய பேர புள்ளங்கிறதுனால அவங்க இயற்றியது போலவே அற்புதமாக அவங்க 29 ஹர்ஃபுக்கு வித்ரியாவை நிறைவு செய்தாங்க. இவங்க என்ன செய்தாங்கன்னா 28 ஹர்ஃபுக்கு, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதபுக்காக ஒண்ணு குறைத்துக்கிட்டாங்கன்னு. அதே போல அவங்க அப்பா வந்து 29 ஹர்ஃபுக்கு எழுதினாங்க, இவங்க 28 ஹர்ஃபுக்கு தான் பாடினாங்க. 28 ஹர்ஃபுக்கு தான் பாடினாங்க. ஆனா இது எப்படி இருக்கும்டா, இதுல ஷரியத்தும் இருக்கும், தரீக்கத்தும் இருக்கும், ஹக்கீக்கத்தும் இருக்கும், மாரிஃபத்தும் இருக்கும். அப்ப இதற்கு உதாரணம் என்னன்னா, அந்த நறுமணம் மிக்க மாம்பழத்தை சுவைப்பது போல. இதெல்லாம் இந்த பாவி அடியானுக்கு அல்லாஹ்வும் அப்பாவும் கொடுத்த அறிவு ஞானம். நம்மள்ட்ட ஒண்ணே இல்லை, நம்ம ஒரு காலிட்டு அப்பா தான். இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அல்லாஹ்வும் அவுலியாக்களும் தந்தாங்க, நம்ம கையில ஒண்ணும் இல்லை. அப்போ வித்ரியான் என்பது நறுமணமிக்க மாம்பழம், அது ஷரியத்துடைய நடை. வித்ரியா ஷஃபியா என்பது நறுமணமிக்க மாம்பழத்தை சுவைப்பது போல. அப்படிப்பட்ட வித்ரியாவோட ஷஃபியா ஓதுனே இன்னும் சுவையா இருக்கும். என்னோட அனுபவத்துல வித்ரியாவும் நம்ம இன்னைக்கு முதல்ல வித்ரியா ஓதும், அந்த ஷஃபியா ஓதிடுவோம். அப்படி ஓதி வரும் பொழுது ஷஃபியா வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா அது அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி வருவார். இன்னைக்கு கூட பாடுறதுல ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். ஒரு வலியுல்லா என்பவருடைய அந்தஸ்து எப்படிப்பட்ட அந்தஸ்து தெரியுமா? 40 சுஹதாக்களுடைய அந்தஸ்து தான் ஒரு வலியுல்லா. ஒரு வலியுல்லா என்று சொல்லப்படக்கூடியவருடைய அந்தஸ்து எப்படின்னா 40 ஷஹீதுகளுடைய அந்தஸ்து தான் ஒரு வலியுல்லாங்கிறாங்க. அப்ப வலிமார்கள் என்பவர்கள் அந்த, அதாவது வலியுல்லாங்கிற அந்த நார்மல் கேட்டகரியே இவ்வளவு பெரிய அந்தஸ்துனா, அந்த வலியுக்கு மேல குத்துபு இருக்கிறாங்க, ஓஸ் இருக்கிறாங்க, குத்துபுல் அக்தாப் இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட அந்தஸ்து எப்பேற்பட்ட அந்தஸ்து. அப்ப அதுல இன்னும் கூடுதலா சொல்லி வராங்க, ஒரு வலியுல்லாவுக்கு 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் ஹிதமத்தில் இருந்திருக்காங்க. ஒரு வலியுல்லாவுக்கு 70,000 மலக்குமார்கள் ஹிதமத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அரும்பெரும் சிறப்பு பெற்றவர்கள் அவுலியாக்கள். அவுலியாக்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமான ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பும் பாக்கியம் நிறைந்ததுதான் வித்ரியாவும் ஷஃபியாவும். அதனால அல்லாஹு தஆலா உலகத்துல எத்தனையோ அமல்களை மக்களுக்கு இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கான். ஆனா எத்தனையோ அமல்கள் இருந்தாலும் அதுல ஆக சிறந்த அமல் எதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத் தான். அந்த ஸலவாத்துக்கு கொடுக்கிறது போல எந்த சிறப்பை எந்த அமலுக்கும் கொடுக்கல. ஏன்னா ஒரு ஸலவாத் சொன்னா 10 நன்மை கொடுக்கப்படும், 10 பாவம் மன்னிக்கப்படும், 10 அந்தஸ்து உயர்த்தப்படும். இப்படி எந்த அமலுக்கும் அல்லாஹ் இந்த சிறப்பை தரல, ஸலவாத்தை தவிர. அப்படிப்பட்ட ஸலவாத்தோட தொகுப்புகளாக இருக்கக்கூடியதுதான் வித்ரியாவும் ஷஃபியாவும். அப்படிப்பட்ட பாக்கியங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கான். அதை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய
இஹ்லாஸான ஆஷிக்க ரசூல் யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற நேசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதை கொண்டு போய் சேர்த்து அவர்களும் இப்படிப்பட்ட அற்புதமான பாக்கியம் நிறைந்த இரவுகளிலே அந்த நற்பாக்கியத்தை தக்க வைத்துக் கொண்டு நாளை மஹ்ஷரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவர்களோடவே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்ம ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும் நம்முடைய மனை மக்களுக்கும் நம்முடைய சந்ததிமார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.